أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما رب زدني علما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் நம்ம 14 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் உஸ்தாத் அவங்க வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி செஞ்சாங்க. அதாவது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து விவாதித்தோம். சில பேர் வந்து சாட்டிங் மூலயமா வந்து அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க. சில பேர் வந்து வாய்ஸ் மூலயமா பேசுனாங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு டே எப்படி போச்சு, நம்ம வந்து கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியா 10 மணி 2 மணி 6 மணிக்கெலாம் சிந்திச்சோமா, யார் யாரெல்லாம் செஞ்சோம், அது எப்படி இருந்துச்சு, ஃபெசிலிட்டியாக இருந்துச்சா, கஷ்டமாக இருந்துச்சாங்கிற மாதிரிலாம் கருத்து கேட்டாங்க. பலரும் பல விதமான கருத்து சொன்னாங்க. சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டு டே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சில பேர் மறந்துட்டாங்கங்கிறதும், செஞ்சவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதில் வந்து அந்த புறம் பேசுகிறது தான் மெயினான ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு. புறம் பேசுகிறது தான் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோங்கிற மாதிரி நிறையா பேர் அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்யாமல் அதை தவிர்த்துக்கிட்டோம், அதெல்லாம் செய்யக்கூடியவங்களும் இருந்தோம், அதெல்லாம் செய்யாமல் தவிர்த்துக்கிட்டோங்கிறத சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சில பேருக்கு அதில் உள்ள சிரமங்களையும் சொன்னாங்க. இப்போ நம்ம பேசுகிறது இல்லைன்னா கூட நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம ஒழுங்காக இருக்கிறதுக்கு பெரிய தடையாக இருக்காங்களே, அது சம்மந்தமாகவும் விவாதிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த கஷ்டங்கள்லாம் நம்ம தாங்கிக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக அது நன்மையாக மாறும். முயற்சி செய்ய நமக்கு கண்டிப்பாக அல்லாஹ் வந்து துணை புரிவாங்கிறதுலாம் பார்த்தோம். நம்மளுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காண்டி உஸ்தாத் அவங்க வந்து அல்வாக்கியா சூறாவில் வரக்கூடிய ஒரு வசனத்தை நினைவுபடுத்தினாங்க. முந்தியோரே சாபியகூன் அவர்களே இறைவனுக்கு நெருக்கமானவர், உலாய்க்கல் முகர்ரபூன். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்ச், நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு முன்மாதிரி. அதனால் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தான் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து நம்ம செய்யக்கூடியதை அப்படியே தொடர்ச்சியாக அவங்க கொண்டுட்டு போவாங்க இன்ஷா அல்லாஹ். நம்மளும் அதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க்லாம் எதையுமே நம்ம அலட்சியப்படுத்தாமல் அது கண்டிப்பாக எல்லோரையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இது நம்ம செய்ய நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறைய மாற்றம் பெறுவோம். அதுதான் நம்மளுடைய எய்ம். அப்போ இந்த புறத்தை பற்றி பேசும்போது அதை தான் நம்ம எல்லாருக்கும் சிக்கலாக இருக்குது. இந்த புறத்துலேருந்து வெளியாகிறது தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. மற்றது கூட நம்ம நன்மை செய்யலாம், தீமையிலேருந்து தவிர்த்துக்கலாம், எல்லாம் செய்யலாம். இந்த புறத்துலேருந்து புறமும் அந்த தீமையில் சேர்ந்தது தான். அந்த புறம் தனிப்பட்ட முறையில் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால அதுலேருந்து தனியாக வெளியே வர்றதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் தான். புறங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவதூறுக்கும் புறத்துக்கும் ஒரு வித்தியாசம். புறம் வந்து ஒருத்தவங்களை பற்றி இருக்கிறத சொல்கிறது தான், அவங்கக்கிட்ட இருக்கிறது தான், இருக்கிற குறைகளை பற்றி சொல்கிறது புறம். இல்லாததை பேசுகிறதுக்கு பேர் அவதூறு, அது தெரியும். அப்போ அந்த புறங்கிறது வந்து அவங்க நம்ம சகோதரன் இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி பேசுகிறது புறமாக இருக்கிறதுனால அதை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்க இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை பொசிக்கிற மாதிரியா, அதை நம்ம விரும்ப மாட்டோம் தானே. யாராச்சும் விரும்புவோமா? அது இப்போ கேட்குறதுக்கே நமக்கு அருவருப்பாக இருக்குதுங்கும் போது அதை போய் நம்ம சாப்பிட விரும்ப மாட்டோம் தானே. அப்போ இது கேட்கும் போது நம்மளுக்கு எதாக இருக்கும்போது அந்த நினைப்பு வரணும். இந்த புறம் பேசும்போதெல்லாம் இந்த நினைப்பு வந்துச்சுன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம் தானே. அப்போ வந்து இது வந்து நம்ம முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த புறம் பேசுகிறது. அதே சமயங்களில் புறங்கிறது வந்து சில சமயங்களில் நமக்கு அனுமதிக்கப்பட்டது. எப்படின்னா வந்து இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துலேயே வந்து ஒரு பெண்மணி வந்து 2 சஹாபாக்களை சுட்டி காட்டி கேட்பாங்க, இவங்க 2 பேரில் நான் 2 பேரும் என்னை பெண் கேட்குறாங்க, யார் நான் திரும்ப முடிச்சுக்கிறதுண்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 சஹாபிக்கிட்டேயும் உள்ள அந்த குறைகளை சொல்லுவாங்க. இவர் வந்து கஞ்சனாக இருக்கிறாரு, இவர் அதிகம் கோவப்படக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. இப்போ அவர்கிட்ட உள்ள குறையை தானே சொல்கிறாங்க, அந்த சஹாபாக்கள்கிட்ட உள்ள குறையை தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும்ல, இதை அவங்க சொல்லாமல் போயிட்டாங்கன்னா அந்த பெண் வந்து அவங்களுக்கு ஏற்ற கணவரை தேர்வு செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம லைஃப்லேயும் அப்படித்தானே. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை நம்ம சொந்தக்காரங்க யாருக்கோ திருமணம் முடிக்கிறதுக்கு நம்ம பெண் பேசுனா மாப்பிள்ளை பேசுனா
அப்போ என்ன செய்வோம்? அப்போ நம்ம நல்ல குடும்பத்தில் போய் முடிக்கணும், நல்ல பையனாக முடிக்கணும், நல்ல பெண்ணாக முடிக்கணும் தானே நம்ம ஆசைப்படுவோம். எல்லாருக்கும் உள்ளது தானே. அப்போ அந்த சமயங்களில் நம்ம போய் ஏதாச்சும் ஒரு ஒரு உண்மையை நம்ம மறைக்க போயிட்டோம்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும், ஒரு ஆணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். சிறந்த ஜோடியை நம்ம தேர்வு செஞ்சு கொடுக்க முடியாதுல்ல. அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் அந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். அப்போ நம்ம மறைக்க முடியாது. அது அது அனுமதிக்கப்பட்ட புறம். இது ஒரு நன்மையான விஷயம் நம்ம செய்கிறதுக்காண்டி அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். அந்த நோக்கம் வேறு தானே. அதனால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லியிருக்காங்கும் போது இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தில் மட்டும் நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதனால் அந்த வேறுபாடு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த கருத்தெல்லாம் கேட்டு முடிஞ்சது பிறகு உஸ்தாத் அவங்க இந்த அக்பருங்கிற வார்த்தை குரானில் இன்னும் எந்தெந்த வாக்கியங்களுக்கு கூட வருதுங்கிறத சுட்டி காட்டினாங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் அக்பர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் மிகப்பெரியவன் அர்த்தம். அதே மாதிரி அந்த அக்பருக்கு முன்னாடி வரக்கூடிய சில வார்த்தைகளும் குரானில் இருக்குது. அது சம்மந்தமாக அவங்க சுட்டி காட்டின அந்த குரான் வசனங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது குரானில் 39:26 39வது அத்தியாயம் 26வது வசனத்தில் ஒலஅஸாபுல் ஆஹிராத்தி அக்பர், மறுமையின் வேதனை தான் மிகப்பெரியது. அதாவது மறுமையுடைய வேதனை ரொம்ப பெரியதுன்னு சொல்லிட்டு அந்த வேதனையுடைய அளவை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரொம்ப ரொம்ப பெரியதுன்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த அக்பருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறான். அதே மாதிரியா 16:41 ஒல அஜுருல் ஆஹிராத்தி அக்பர், மறுமையின் கூலி மிகப்பெரியது. எப்படி மறுமையில் வேதனை பெருசோ அந்த அளவுக்கு மறுமையோட கூலியும் மிக பெருசு. அதாவது வேதனை தீயவர்களுக்கு, கூலி நல்ல கூலி நல்லடியார்களுக்கு அதுவும் மிக பெருசு. எந்த அளவுக்கு அல்லாஹ் தண்டிப்பானோ அந்த அளவுக்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், நற்கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ 9:72 எப்படி வருதுன்னா வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாவின் திருப்தி மிகப்பெரியது. அல்லாஹ் ஒரு அடியான் மேலே வச்சுக்கக்கூடிய திருப்தி இருக்குல்ல. இப்போ நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதில் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குதான்னு தான் நம்ம பார்க்கணும். அடுத்து 29:45 ஒல ஸிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைப்பதே மிகப்பெரியது. அப்போ இந்த 4 இடத்துலையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒல அஸாபுல் ஆஹிராத்தி அக்பர், ஒல அஜ்ருல் ஆஹிராத்தி அக்பர், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், ஒல ஸிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய வேதனை பெருசு, அல்லாஹ்வுடைய கூலி பெருசு, அல்லாஹ்வுடைய திருப்தி பெருசு, அல்லாஹ்வை நினைப்பதே மிக பெருசு. இதெல்லாம் நம்ம என்றைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அல்லாஹ்வை நினைக்கிறதே பெருசுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாதாரணமாக செஞ்சிட்ருப்போம். ஆனால் இது ரொம்ப பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய பார்வையில் இது ரொம்ப மிகப்பெரியது. அப்போ இந்த ஸிக்ருல்லாஹ் தான் முத்தகீங்களை இழுத்துட்டு போகிற இன்ஜின். இது கரெக்டாக இருந்தால் எல்லாமே வெற்றி தான் நமக்கு. இப்போ 3 டைம் நம்ம 10 மணி 2 மணி 6 மணி அல்லாஹ்வை நினைக்கணும்னு சொல்கிறோம்ல. நினைக்கணும்னு அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்ருக்கோம்? கரெக்டாக செய்கிறோமா, தப்பாக செய்கிறோமா, நம்ம செய்கிறது அல்லாஹ்வுடைய திருப்திக்குள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினச்சி தானே அந்த 3 டைமும் நம்ம மனசில் அதை நினச்சி பார்க்குறோம். அந்த 3 டைமும் நம்ம என்ன செய்கிறோம். இப்போ அந்த 3 டைம்ங்கிறது அது பல டைமாக நம்ம ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அது விரைவாகவே அது கூடுதலாக நம்ம அதிக நேரம் அல்லாஹ்வை பற்றியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனைகளை கொண்டுட்டு அப்போ எல்லா நேரமுமே நம்மளுடைய ஃபுல் டைம் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியதாகவே இருக்கணும். ஒரு நேரமும் அல்லாஹ்வை நினைக்காத ஒரு நேரமாகவே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தோன்னா அல்லாஹ் நம்மளுக்கு எந்த ஒரு கட்டளையுமே அதிகமாக செய்ய சொல்லலை. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தான் போட்டிருக்கான். இப்போ தொழுகைக்கு ஒரு 5 நேரம் தான். ஜும்மா தொழுவையும் எவ்வளோ முக்கியமான தொழுவைங்கிறது நமக்கு தெரியும். அதை பற்றி சொல்லும்போது கூட சூரா ஜும்மாலே வரும். فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். அதாவது தொழுதுகிட்டே இருங்கன்னா அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ் ஜும்மா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது நமக்கு தெரியும். ஆனால் அந்த தொழுவு முடிஞ்சதோட உடனே பொருளாதாரத்தை தேட போங்க அப்படின்னு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ நோன்பு விஷயத்தையும் அதே தான். இப்போ அதிகமாக நோன்பு வைக்கிறது மட்டும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கானா அதுவும் இல்லை. வருஷத்தில் ஒரு மாதம் ரமலான் மாதம் நம்ம தொடர்ந்து அது கடுமையான நோன்பு, அது கடுமையாக எல்லோரும் வச்சாகணும். அது இல்லாமல் உபரியான நோன்புகள்லாம் இருக்குது. இந்த உபரியான நோன்புகள் வைக்கும்போது கூட அது பெண்களுக்கு அவங்களுடைய கணவருடைய அனுமதி இல்லாமல் வைக்கிறதுக்கு உரிமை இல்லை. அவங்க கணவர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான்
அது வைக்கலாம். ஏன்னா கணவருக்குன்னு சில தேவைகள்லாம் இருக்குதுங்கிறதுனால மார்க் அப்படி சொல்லியிருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வந்து ஒரு சஹாபியை கண்டிக்கிறாங்க. எப்படின்னா அவர் ரொம்ப நோன்பு பகலெல்லாம் நோன்பு வச்சுட்டு இரவெல்லாம் தொழுவக்கூடியவராக இருந்திருக்காரு. ரொம்ப வணக்க வழிபாடுகளில் ரொம்ப மூழ்கி கிடந்தவராக இருந்தார். அந்த சஹாபியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை பாராட்டி சொல்லலை. அவங்க வந்து கண்டிக்கிறாங்க. அவங்க அறிவுரை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது. நீ கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. உன்னுடைய மனைவிக்கு, உன்னுடைய விருந்தினருக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது. அதனால் நீ வந்து அந்த சுன்னத்தான நோன்புகள்லாம் அவங்க அதை சொல்கிறாங்க. அந்த சுன்னத்தான நோன்புலாம் இருக்குது. அதை வேண்டாம் கடைப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதெல்லாம் மீறிக்கிட்டு வந்து அந்த சஹாபி வந்து என்னால் ஒன்றும் முடியும்னு சொல்கிறாரு. அப்போ மிஞ்சி மிஞ்சி போனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோன்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நாள் அவங்க நோற்பாங்க, ஒரு நாள் அவங்க நோன்பு இருக்க மாட்டாங்க. இப்படி அதை வேண்டாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவுரை சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அறிவுரை அவர் வந்து கேட்காம அவர் வந்து என்னால் முடியும் அப்படின்ட்டு பிடிவாதமாக இருந்ததுனால அவர் வயதான காலத்தில் அதை வருத்தப்பட்டதாக அந்த ஹதீஸினுடைய தொடரில் வரும். அப்போ தர்மத்துக்கும் அப்படி தான். தர்மம் மட்டும் நிறையா செய்யலாமா அப்படின்னா தர்மமும் அந்த மாதிரி தான். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லிமிட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு அளவு தான். தேவைக்கு போ செய். உன்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து தன்னிறைவு பெற்றவங்களாக விட்டுட்டு போகணும், அது இருக்குது. தர்மம் செய்கிறது வந்து வசீத் செய்கிறது 3ல் 1 பங்கு. அதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதிகம் தான் சொல்லியிருக்காங்க. 3ல் 1 பங்கே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியா வந்து தர்மம் விஷயத்தில் கூட வந்து அதை லிமிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு இபாதத்தையும் வந்து ஒரு லிமிட் பண்ணி தான் சொல்கிறாங்க. இந்த அளவு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வும் அப்படி தான் சொல்கிறான். அப்போ ஏன்னு சொன்னால் இரவு முழுக்க நம்ம தொழுதுகிட்டே இருந்தால் நம்ம எப்படி தூங்குறது? தூங்கு நம்ம கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல. தூக்கம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியுமானா முடியாது. மனிதனால் வாழ முடியாது. அப்போ இபாதத் செஞ்சுக்கிட்டே இருந்தால் வந்து நம்ம ஃபேமிலி எப்படி கவனிக்கிறது? நம்ம உடம்புக்கு எப்படி செய்ய வேண்டிய கடமைகள் எப்படி செய்ய முடியும்? இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்காண்டே வீட்டார் கவனிக்கணும். எல்லாமே நம்ம பேணுதலாக செய்ய முடியாது. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டு. ஆனால் ஜிக்ருக்கு மட்டும் அல்லாஹ் வந்து ஒரு லிமிட் போடல. அது வந்து நோ லிமிட். அது வந்து ஜிக்ரு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்லி தான் அல்லாஹ் தஆலா நம்மளை சொல்கிறோம். அல் அஹ்ஸாப் சூராவில் வரக்கூடிய 35வது வசனத்தை பார்ப்போம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمصدقين والمصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், கட்டுப்படும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அடக்கமாக நடக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தமது கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்துள்ளான். அப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து பொதுவாக தர்மம் செய்யுங்கன்னு வருது. அதிகம் தர்மம் செய்யுங்கன்னு வரல. நோன்புன்னு அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு நோக்க ஆண்களும் பெண்களும் சொல்கிறானே தவிர அதிகம் நோன்பு நோக்குன்னு வரல. ஆனால் கடைசியில் அந்த லிஸ்ட்டில் முடிக்கும் போது அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதே அஹ்ஸாப் சூராவில் வந்து 41வது வசனத்தில் யா ஐயுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அதிகம் நினைவுங்கள். அப்போ வந்து ஜிக்ரு தான் பிரதானமானது. நமக்கு வந்து ஜிக்ரு செய்ய சொல்லி தான் அதிகமாக அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ஏன்னா வந்து அதை தான் நம்மளை சீர்படுத்தும். நமக்கு அச்சம் வரும், இபாதத் செய்கிறதுக்கு ஆர்வம் வரும். அடுத்து சூரா அல் அன்ஃபால் எடுத்துக்கிட்டால் 45 யா ஐயுஹல்லதீன ஆமனு إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم تفلحون.
நம்பிக்கை கொண்டோரே, களத்தில் ஒரு அணியை சந்தித்தால் உறுதியாக நில்லுங்கள். அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அப்போ இந்த இடத்துல வந்து போரை பற்றி பேசப்படும் போது வந்து அணியை சந்திக்கிறாங்க. அப்போ உறுதியாக நிற்க சொல்கிறாங்க. அடுத்தது என்னன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ்வை நினைக்க சொல்கிறான். அல்லாஹ்வை நினச்சா வெற்றி. அப்போ இந்த இடத்துலையும் போர்க்களத்துலேயும் வந்து அல்லாஹ் அந்த இடத்துலையும் அல்லாஹ் தான் நினைக்க சொல்கிறான். எல்லா இடத்துலையுமே நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னால் அந்த ஜிக்ரு தான் நம்மளுக்கு வெற்றி கொடுக்கும். சூரா ஜும்மாவில் பார்த்தோமே, வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள். அதாவது வந்து தொழுகை முடிக்கப்பட்டதும் அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க, அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள். போய் உங்கள் பிஸ்னஸை பாருங்கள், உங்களுடைய வியாபாரத்தை பாருங்கள், அல்லாஹ் அதிகம் நினச்சிங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரி தான். அல்லாஹ் இந்த இடத்துல வந்து தொழுகை முடிஞ்ச தவிர நீங்கள் வந்து பிஸ்னஸை பாருங்கன்னு சொல்கிறோம். போய் உங்களுடைய வியாபாரத்தெல்லாம் பாருங்கள், அது சம்மந்தமான செய்திகள்லாம் அதுக்கு பிறகு போய் பாருங்கள். ஆனால் ஜிக்ரு இப்போ நம்ம வாழ்க்கை வந்து 3 அம்சங்களை கொண்டு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது எண்ணம், ஃபஸ்ட்டு வந்து எண்ணம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல். அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து இந்த 3 விஷயத்தை சேர்ந்தது தான். அதாவது எண்ணம், பேச்சு, செயல். இப்போ எண்ணம் வந்து நம்ம வந்து இந்த ஜிக்ரு, அந்த சிந்தனை, நம்ம வந்து இந்த 10 மணி, 2 மணி, 6 மணி இந்த 3 நேரமும் சிந்திக்கிறோம்ல, அதான் ஜிக்ரு. பேச்சு, அதாவது நம்ம என்ன பேசணும், இன்றைக்கி நம்ம வந்து சிந்திச்சு பார்த்தா அந்த பொய், புறம், அவதூறு இதெல்லாம் பேசணுமா, அது ஒரு டாஸ்க்கு. 3வது வந்து நம்மளுடைய செயல், நன்மை செஞ்சோமா தீமை செஞ்சோமா. இப்போ நம்ம கூடயே 2 கண்காணிப்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும். அவங்க நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது. நம்ம செய்கிற ஒரு செயல், பேச்சு எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க, எல்லாத்தையும் எழுதுகிறாங்க அந்த 2 எழுத்தாளர்களும். அப்போ வந்து அந்த சூரா அல் கஹ்ஃப்ல கூட பார்க்கலாம். அதில் கூட வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا. இந்த ஏட்டுக்கு என்ன வந்தது, சிறியதையோ பெரியதையோ ஒன்று விடாமல் பதிவு செய்துள்ளதே என கூறுவார்கள். அப்போ எதுவுமே அல்லாஹ்க்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. நம்ம பேசுகிற ஒரு பேச்சும் ஒரு செயலும் எல்லாமே அந்த சிறுசாக இருந்தாலும் சரி தான், பெருசாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே பதிவாயிடும். அப்போ நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குறோம். அது வந்து சூரா 35 10வது வசனமாக பார்க்கலாம். ஃபேத்திர் சூறாவில் 10வது வசனமாக பார்க்கலாம். இலைஹி யஸ்அதுல் கலிமு தொய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஅஹு. தூய சொற்கள் அவனிடமே மேலேறி செல்லும், நல்லறம் அதை உயர்த்தும். தூய சொற்கள் அவனிடமே மேலேறி செல்லுமா. அப்போ தூய சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து. அப்போ நல்ல பேச்சு தான் நம்ம பேசணும். அப்போ அதில் தான் நம்ம முக்கியத்துவம் காட்டணும். அப்போது ஒவ்வொரு இரவும் நம்ம படுக்கைக்கு செல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நன்மை செஞ்சோமாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். அப்போ வந்து அதை சிந்திச்சு பார்க்கும்போது நம்ம வந்து மேலும் நன்மைகள் செய்யணுங்கிற அந்த ஆசை வளரும். அதே மாதிரி ஏதாச்சும் தீமை செஞ்சோமா, தீமையிலேருந்து விலகி இருந்தோமாங்கிறத சிந்திச்சு பார்க்கும்போது அந்த தீமையிலேருந்து விலகி இருக்கணுங்கிற அந்த ஆசையும் வரும். இன்ஷா அல்லாஹ் நன்மை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாகன்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா சொல்லி முடிச்சுக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக்.